வணக்கம் தங்கங்களா. இன்னைக்கு நம்ம வீட்டுல அம்மா என்ன சமையல் செய்யறேன்னு பாருங்க. மீன் குழம்பு தான் வைக்க போறேன், வாங்க பார்க்கலாம். இப்ப கரண்ட் அடுப்புல ஒலை போட்டுக்கலாம். சாதத்துக்கு கரண்ட் அடுப்புல தான் போட போறேன். 1600 இருக்கு. டக்குன்னு ஒலை கொதிக்கும், நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன், என்ன குழம்பு வைக்க போறேன்னு பாக்கலாமா? பாருங்க, கார மீன் வாங்கி வச்சிருக்கேன். குட்டி குட்டி மீன் தான். கார மீன் போட்டு மிளகு ஜீரகம் வச்சு குழம்பு வைக்க போறேன். எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 10-20 சின்ன வெங்காயம், ஒரு 20 போல பூண்டு, ஒரு 2-3 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ தாளிச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சு வானலை போட்டுக்கலாம். வானலை போட்டாச்சு. காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாதத்துக்கு அரிசி கழுவிட்டேன். உலக்க வச்ச உடனே அரிசி போட்டுக்கலாம். வானல் காஞ்சிடுது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் ஊற்றிருக்கேன். எண்ணெய் மலாட்டை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதில் வெந்தயம், ஜீரகம் நல்லா கலந்துருக்கு. போட்டுக்கலாம். புரிஞ்சிருக்கு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன், போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூனு. புளி கரைச்சல் ஒரு கரண்டி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாமா? மிக்சிங். இதுல மீனை போட்டுக்கலாம். கிளி மூக்கு மீன் நல்லா இருக்கும் வறுத்தா. விளையாடுற பூண்டு தட்டி போட்டு வறுத்தா நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். ரொம்பவும் போடக்கூடாது. அதிகமா பூண்டு போட்டா தோசை கல்லே பிடிச்சிக்கும். திட்டமா ஒரு 5 பல்லு 6 பல்லு போட்டு தட்டி போட்டு இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். அந்த பூண்டு வாசனை மீன் வறுக்கும் போது சூப்பரா இருக்கும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். குழம்ப பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி சூப்பரா இருக்கு. தக்காளி பழம் போட்டுக்கலாம். சரி, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன், போட்டுக்கலாம். கொலை கொதிக்கிட்டு அரிசி போட்டுக்கலாமா? கொஞ்சோண்டு காரத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் தக்காளி குழஞ்சி வரும், அதனால தான் போடுறது. மஞ்சள் தூளும் மிளகாத்தூள் போட்டால் தக்காளி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வதக்கி வரும். வதங்கிட்டு இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 2 3. இன்னும் மிளகு ஜீரகம்லாம் நம்ம போடணும், அது காரம் இருக்கும். நல்லா எண்ணெயெல்லாம் வதக்கிக்கலாம். புளியை ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கா பார்த்துப்போம். கரெக்டா இருக்கு, மூடி வச்சுக்கலாம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு நம்ம தோசை தவா போட்டுக்கலாம். அடுப்புல உங்கள்கிட்ட காஞ்சி இருக்கட்டும். காஞ்ச உடனே மீன் தோசை தண்ணியில் மீன் வறுத்தா எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
மீனை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மீனெல்லாம் மசாலா இந்த பக்கம்லாம் குழம்பு அப்படியே இருக்கும். மிளகாத்தூள் நம்ம அப்படியே நீட்டா போட்டு வறுத்தோம்னா, இப்ப பாருங்க இந்த பக்கம் எல்லாம் வெந்துடுதா. இப்ப இப்படி இப்படியே திருப்பி போட்டுட்டா சூப்பரா இருக்கும். இல்லைன்னா இது உள்ள போய் மீன் அப்படியே அந்த மிளகாத்தூள் சாந்து அப்படியே இருக்கும். இது உள்ள நம்ம அப்படி நீட்டா போட்டோம்னா இப்படி, அதனாலதான் இப்படி இப்படி நிக்க வைக்கிறது. நிக்க வச்சுட்டா அது இங்கெல்லாம் அந்த மிளகாத்தூள்லாம் வெந்துடும். அதுக்காகதான். ஓகே, குழம்பு கொதிச்சுட்டா பார்க்கலாம். கொதிச்சுட்டா மீன் போடலாம் குழம்புல. சூப்பரா கொதிக்குது. மீன் போட்டு மீன் வந்து மிளகு சீரகம் தட்டி போடணும். நம்ம வீட்டுல மிளகு இல்ல, அதனால மிளகு தூள் வச்சிருக்கேன், பூண்டு தட்டி வச்சிருக்கேன், இது ஜீரக பொடி எல்லாத்தையும் போட்டு ஒன்னா கலந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்படி மேல குழந்த மாதிரி பண்ணி மூடி விட்டுடலாம். ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடலாம். ஓகே, மீன் குழம்பு ரெடி. மீன் வந்ததுல பார்க்கலாமா? வச்சுக்கலாம். குழம்பு வச்சுருந்தா பார்க்கலாமா? பிடிக்குது. கொஞ்ச நேரம் அப்படி திறந்தே இருக்கட்டும், அப்புறமா நிறுத்திடலாம். மீன் எடுத்துக்கலாம். வெந்தது அடுத்த மீன் வச்சுக்கலாம். குழம்பு கொச்சிடுது. அப்ப அடுப்பு நிறுத்திடலாம். குழம்பு ரெடி ஆயிடுது. அடுப்பு நிறுத்திடலாம். குழம்பு ஓகே, அவ்வளவுதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ரெடி பாரு. அங்கப்பா குடிக்கலாம். சூடா இருக்கு. குடிப்பா. நல்லா இருக்கும். ஆம்லெட் ரெடி. வாங்க, நம்ம வீட்டுல என்ன நான் சமையல் பண்ணிருக்கேன்னு காமிக்கிறேன். வாங்க, கார மீன் குழம்பு, பூண்டு மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி ஊத்தி கார மீன் குழம்பு வச்சிருக்கேன். சாதம், சூடா சாதம், நாக்கு மீன், கிளிமூக்கு மீனும் வறுத்திருக்கேன், ஆம்லெட்டு, இது பழம் சாப்பிடுறதுக்கு. அங்க இப்ப பரிமாறிக்கலாம்.
மீன் வந்து உடையாத எடுக்கணும். போட்டு கலக்கணும்னா மீன் குழம்பு உடஞ்சிரும், குழம்பெல்லாம் முள்ளாயிடும். அப்படியே பார்த்து பக்குவமா எடுக்கணும். மீன் குழம்பு, மீன் வறுவல், ஆம்லேட்டு, சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு இன்னைக்கு மீன் குழம்பு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.